ஹாய் காய்ஸ், நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு சாரீ தான் வந்து வேர் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஒரு நார்மலான ஒரு கலர். அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு கிரே போர்டு சாரீ இதோட இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது நல்லா வேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆனால் இது வேர் பண்ணி முடிச்சோம்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து இந்த சாரீ லுக்கில் வந்து கொடுக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் கலரில் வந்து ஒரு ஸ்கர்ட் வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலரில் ஸ்கர்ட் வேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் மாதிரி தான், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான், கொஞ்சம் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி இது ஒன்று பண்ணுவோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது சாரியோட பார்டர் கலருக்கு வந்து நல்லா மேட்சிங்காக தான் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ப்ளவுஸ் இது வந்து நான் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் இதோட ப்ளவுஸ் வந்து பார்டர் கலருக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிறதுனால நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பேக் டிசைனுமே வந்து இதில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த லுக்கும் வந்து நல்லா இதாக இருக்கும். சேஃபும் வந்து ப்ளவுஸ் இதில் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இது கிரே கலர் மாதிரி. பட் ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு நீல கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து மிக்சரில் இருக்கும். இந்த கலரில் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷேடு வந்து நல்லா தெரியும். இது நல்லா அழகாக இதாக இருக்கும். பட் ஆனால் இதில் ப்ளீட் வந்து நம்ம எடுத்துகிட்டு அது வந்து வேர் பண்ணுறது வந்து அந்த ப்ளீட் வந்து நம்ம பின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து நல்லா அந்த முந்தி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முந்தி பார்டர் கலரில் தான் வந்து இந்த ப்ளவுஸ் கலர் இருக்கனால கொஞ்சம் நான் வந்து அதனால தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து அழகாக வந்து வேர் பண்ணலாம். பட் ஆனால் லுக் வைஸ் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். நல்லா வந்து ப்ளீட்டுமே வந்து நல்லா அழகாக ஒன்று போல் வந்து எடுத்து இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னும்போது நல்லா அழகாக ஒரு சேஃப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பின் இது வந்து இறங்கி இது பண்ணுறதுக்கு. இதனால் பெரிய சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக தான் வந்து கொடுக்கும். அந்த ப்ளூ கலர் அந்த ஷேப் வந்து ப்ளீட் வந்து முந்தி ப்ளீட்டுமே வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த சாரீ லுக்குக்கும் வந்து நல்லா அழகாக வந்து கொடுக்கும். அந்த ஹிப்லேயே வந்து நிற்காது சாரீ லுக் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் அழகு சேஃபாக நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கலரை அந்த சாரியோட அந்த கிளாத் எல்லாமே வந்து அதனால் வேர் பண்ணுறது நல்லா கிராண்ட் லுக் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது ஷைனிங் வந்து நல்லா இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும். இந்த லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா அந்த சேஃப் லுக் வந்து கொடுக்குதா? சாரீலாம் வந்து நல்லா ஒரு எவ்வளோ ப்ளீட்டில் அந்த லேயர் கணக்கு எல்லாமே வந்து செம்ம ஒரு லுக் வந்து கொடுக்கும். இதை அப்படி நம்ம வேர் பண்ணும்போது ஒரு ப்ரிட்டி லுக் வந்து கொடுக்கும். அவ்வளோ ப்ரிட்டியாக தான் இருக்கும். அந்த பேக் பொசிஷன், பேக் டிசைன்ஸ் அண்ட் வந்து இந்த சாரீ லுக்குக்கும் வந்து இன்னொரு லுக் வைஸ் கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஹிப்பில் நிற்கிறதே வந்து ஒரு இதுதான். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு சாஃப்ட் இதனால அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை வச்சு அந்த இதில் அப்படியே அந்த டைப்பில் வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து இந்த சாரியோட டிசைன்ஸும் இந்த ஒரு லுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வரலட்சுமி இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து வேர் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பாய் காய்.